அனைவருக்கும் வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு விநாயகர் பெருமானின் அருள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான காலமாக தான் அமைய போகிறது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காங்க. அரசாங்க ஊழியர்கள் மிக எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும். வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொண்டால் வேலை பறிபோகும். தனியார் துறை ஊழியர்களுக்கு முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாகாதீங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சியும் சுமாரான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வியாபாரத்தை கெடுக்க சிலர் முயற்சி செய்வாங்க. அதை முறியடித்து நீங்க வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலை சாமர்த்தியமாக நடத்தி முதலிடம் பிடிப்பீங்க. புதிதாக வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகள் மன நிம்மதி அடைவாங்க. உணவக தொழில், கட்டுமான தொழில், இரும்பு வியாபாரம் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது. குரு 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடியதாக இருக்குது. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் நீங்கள் செய்வீங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. பொருள் வரவு அதிகமாகி மன நிம்மதி கிடைக்கும். ஆடை ஆபரணம் விற்பனை உங்களுக்கு அதிகமாக சூடுபிடிக்கும். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு. தொழிலில் மாற்றம் ஏற்படும். நடைபாதை வியாபாரிகள் நல்ல லாபம் பார்ப்பாங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர்கள் ஒன்று சேரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரியின் ஆதரவால் உங்களுக்கு வேலை உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். தேவைக்கேற்ற பணவரவு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அசதி ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைத்தால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. தந்தையுடன் தந்தை வழி உறவினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். உறவினர்களால் உதவி உண்டு. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் சற்று சோர்வாக காணப்படுவீங்க. அதிகாரிகளுடன் பேசும்போது பதட்டம் கொள்ளாமல் பொறுமை காப்பது ரொம்பவே அவசியம். சக ஊழியர்களுடன் அளவோடு பழக வேண்டும். வியாபாரம் அளவாக இருக்கும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். பங்குதாரர்கள் சில நேரங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு. ஆனால் இதன் காரணமாக சற்று பணி சுமை கூடுவதால் உடல் அசதி ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னே சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும். வழக்கு வியாபாரங்களில் தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் நீங்கள் கவனம் தேவை. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களில் செய்ய வேண்டி இருந்தாலுமே அதில் நீங்கள் நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கு. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கு. தேவையான உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகளில் திறமை கொண்டாடக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு கவனித்து பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து போங்கள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதி உண்டாகும். எதிலும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீங்க. வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். புதிய வேலையின் அறிமுகம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும். கடன் வியாபாரங்களில் நீங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கு. சரக்குகள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க வேண்டும். நல்லவர்களின் நட்பை நீங்கள் இழந்து விடாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை குறித்து கொள்வது ரொம்பவே நல்லது. பரிகாரமாக நவகிரகத்தில் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போல செய்து வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். கட்டாயம் உங்களுக்கு கடவுளின் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களின் குணங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்தால் மூலம், உத்திரம், பூராடம் நட்சத்திர கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க. இவர்கள் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவராக இருப்பாங்க. இவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தற்பெருமை அதிகமாகவே இருக்கும். இவர்கள் தன்னைத்தானே உயர்த்தி பேசி கொண்டு இருப்பாங்க. இவர்கள் அதிக நண்பர்களை கொண்டு இருப்பாங்க. இவர்கள் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் சத்தமாக பேசுவாங்க. இவர்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான கல் அப்படின்னு பார்த்தா கனக புஷ்பராகம். இவர்கள் அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தா தெற்கு திசை அப்படின்னு சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான கடவுள் அப்படின்னு பார்த்தா குரு பகவான். குரு பகவானை இவர்கள் வழிபடுவதால் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். குரு பகவான் இவர்களுக்கு பரிபூர்ணமாக அனைத்து விதமான அருளையும் தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. தயால குணம் கொண்டவர்கள், சுய கட்டுப்பாடு உடையவர்கள், நல்ல ஒழுக்கம் மற்றும் நாணயம் உடையவர்கள். இவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கறையுடன் உழைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் தனித்தன்மையுடன் செயல்படுவாங்க. ஆலய வழிபாடுகளை மேற்கொள்பவர்கள், சிறு வயதில் இருந்தே கல்வியும் ஞானமும் பெறக்கூடியவர்கள், நல்ல நண்பர்கள் உடையவர்கள், பெரியவர்களிடம் பக்தி மற்றும் விசுவாசத்துடன் நடந்து கொள்வாங்க. தனக்கு சமமான அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு உள்ளவர்கள் தான் இவர்களுக்கு நட்பு கொண்டு கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் தங்கள் கல்வி மற்றும் திறமை மூலம் உயர் பதவியை அடைவாங்க. அரசாங்க பதவி கூட பெறுவாங்க. அதிகாரம் மற்றும் அந்தஸ்துடன் இருக்கக்கூடியவர்கள் பிறர் குற்றங்களை எளிதில் கண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. நடுத்தர வயது காலங்களில் சில சிரமங்களை எதிர்கொள்வாங்க. ஆனால் வயதான காலத்தில் சந்தோஷமாக செல்வது சுகத்துடன் வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.